கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாள் நாம் தேர்ந்தெடுத்து கொண்ட வேத பகுதி லூக்கா 11வது அதிகாரம் 28வது வசனம். இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியாக நாம் செய்வது என்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. அநேக நேரத்தில் நாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறோம், விண்ணப்பம் செய்கிறோம். அதற்கு பதிலாக தேவன் நம்மிடத்தில் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம் மனதில் ஒரு சில காரியங்களை வைத்துக்கொண்டு நாம் தேவன் சொல்லுகிறதை கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். அல்லது நாம் எதிர்பார்க்கிற விஷயத்தை தேவன் சொல்ல வேண்டும் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாதவாறு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்பது மிக அவசியம். மோசேயோட வாழ்க்கையில் கூட பார்க்கும் பொழுது என்னாகமம் 20வது அதிகாரத்தில் எவ்வளவாய் தேவன் சொன்ன காரியங்களை கேட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும் அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அந்த மேரிபாவின் தண்ணீர் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தில் தேவன் அங்கு கன்மலையை பார்த்து பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் அதற்கு கீழ்ப்படியாமல் கன்மலையை அடித்ததினால் என்னாகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் பிரவேசிப்பதில்லை என்று அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே தான் போய் ஆண்டவர்கிட்ட அங்க கேட்கிறார், இந்த ஜனங்கள் இப்படிலாம் பண்றாங்க, தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அதற்கு ஆண்டவர் கன்மலையை பார்த்து பேச சொல்லுகிறார். இப்போ நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம், ஆண்டவர் அதுக்கு பதில் தருகிறார். ஆனால் அதை செய்யாமல் அங்கு வேறு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது கீழ்ப்படியாமல் போகிற காரியத்தை குறிக்கிறது. இன்னும் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது ரிபல்லியஸ் அப்படின்னு சொல்லி. அங்கே ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிறதாக ஆண்டவர் அந்த காரியத்தை குறிப்பிடுகிறார். ஸோ நம்மும் கூட அநேக நேரத்தில் அப்படி செய்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைய தினத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியாக செயல்படுகிற தேவன் அல்ல. அவருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் நாம் எண்ணுவதற்கும் நாம் யோசிப்பதற்கும் மேலானவைகள். ஸோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதன்படியாக செய்வதற்கு நாம் கவனமுள்ளவர்களாக இருப்பது மிக முக்கியமாக காணப்படுகிறது. எனவே இன்றைய தினத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதை செய்வதற்கு நாம் கவனமுள்ளவர்களாக இருப்போமாக. அந்த ஒரு காரியத்தில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.